வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் யூசர் ரிவ்யூ அதான் பார்க்க போகிறோம். பாலா அப்படிங்கிற நண்பர் வந்து நியோ 10R அதுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் மாதம் 2025 வாங்கியிருக்காங்க. ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் ஐக்கூ நியோ 10R. ஐ எம் பர்ச்சேஸ். இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருக்காங்க 25,000 ரூபாய்க்கு. ப்ரோ, உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? இப்பயும் ஆஃபர்ன்ற பேர்ல உட்காந்துட்டு இன்னும் ஸ்டாரை போட்டு இந்த 25,000 பக்கத்துல தான் உருட்டிக்கிட்டு இருக்கு. 25,000 மேலே காட்டுதான் ப்ரோ. ஐயோ, டார்ச்சரா இருக்கு ப்ரோ. 26,000 ரூபாய் 27,000 ரூபாய் ஒரு யூசர் அனுப்பி கேட்டிருந்தாரு. 27,000 ரூபாய் 28,000 ஆஃபர் போட்டு நியோ 10 பாத்தீங்களா? 38 36 பார்த்தேன் ப்ரோ. ஆஃபர் போட்டு 35 போட்டு வச்சிருக்கேன். பார்த்தேன். எங்க இருந்துடா வரீங்க? 30,000 ரூபாய்க்குள்ள இருந்த போனை 7,000 ரூபாய் ஏத்திருக்காங்க. ஐக்கூ பிரைஸ் செம்ம ஜாஸ்திங்க. அது நியோவும் நியோ 10R ரெண்டுமே செம்ம ஏறிடுச்சு. அவங்க என்ன நினைப்புல திரும்ப ஏத்திருக்காங்க? 15 பிரைஸ் எங்க இருக்கு? we got the license. அப்படியே ஆரிஜின் வாய்ஸ் வந்துருச்சுல, அதனால தப்பு. அந்ததுப்பா முன்னாடி OS ன்னு சொல்லுவீங்களா, பாதி ஆரிஜின் வாய்ஸ் வந்துருச்சுல, இப்போ ஏத்துறா. உட்ரா, இருக்கவே இருக்காரு நம்ம ஜெரால்டு ப்ரோ. எதுக்கு எடுத்தாலும் அவரை போய் பிடிச்சி ஐயோ பாப்பாரு டேய். எங்க வந்தாலும் நல்லா இருந்தாலும் ஐக்கூ வெப்சைட் செக் பண்ணேன். ஐக்கூ 13 வந்துருச்சு. ரீபப்ளிஷ் மறுபடியும் எவ்வளவு 45 42 43 பார்த்தேன். 12 to 56 இது இருக்கு. 16 வந்து 43 அத தான் போட்டுறான். பரவாயில்லையா? அப்ப அத வாங்கிட்டு போயிரலாம். நல்ல டீல்ல இருந்துச்சு. அதே மாதிரி ஐக்கூ நியோ 10Rமே பார்த்தேன். 21க்கு அத பார்த்தேன். அப்படின்னா நீங்க வந்து அந்த ரீஃபப்டுக்கும் 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி இருக்குங்க. பேர் தான் ரீஃபப்டு. சார்ஜர் வராது, அது மட்டும் பாத்துக்கோங்க. ஆக்சசரிஸ் எதுவும் கிடைக்காது, பட் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வந்துரும் அதுல. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு PD PPS சார்ஜர் ஏதாவது ஒரு 65 வாட் வச்சிருந்தீங்கன்னா போதும் ப்ரோ. அதுவே போதும். ஐக்கூ 13ஓட பிரைஸ் நம்ம நல்லா இருந்துச்சு. நேத்து பார்த்தேன். 12 to 56 இருக்கு, 16/12 இருக்கு. ரெண்டு மாடல். 16/12 43 னா என்ன கேட்டா ப்ளீஸ் கோ ஹெட். அதுலயும் 16/12 43 போட்டு கார்டு ஆஃபர் 3000 எல்லாம் போட்டுருந்தாங்கன்னா தலையில குடிச்சு ஓட வேண்டியதான். நல்ல டீல். 80 லிட்டரோட எந்த போனுங்க வரும்? 40,000 ரூபாய்க்கு யாருங்க தருவா கார்டு ஆஃபர் எல்லாம் போட்டா? அதனால 16/12 நல்ல டிவைஸே பாத்துக்கோங்க. ரைட். டிஸ்பிளே 10/10 ப்ரோ. டிஸ்பிளே சூப்பரா இருக்கு. பிரைட்னஸ், கலர் சைன்ஸ் எல்லாமே ஓவரால் மீடியா கன்சம்ஷனுக்கு சூப்பரா இருக்கு. நல்ல டிஸ்பிளே இந்த பிரைஸ் ரேஞ்சில. பேட்டரி 9/10 கொடுப்பேன். பேட்டரி செமையா இருக்கு ப்ரோ. எஸ்பெஷலி திஸ் இஸ் நாட் சிலிக்கா கார்பன். So I am fully satisfied with this battery. I am getting 10 to 12 hours of initial with all settings and high. அதர் ரெசல்யூஷனா இருக்கட்டும், ரெஃப்ரெஷ் ரேட்டா இருக்கட்டும், ஆட்டோ பிரைட்னஸ் எல்லாமே ஹை லெவல்ல இருந்தாலும் கூட எனக்கு இந்த அளவுக்கு நல்ல சொட்டி கிடைக்குது. 2 hours கேம் பிளே பண்ணுவேன். நார்மல் யூசேஜுக்கே லோ லெவல் செட்டிங்ஸ்ல வச்சு யூஸ் பண்ணி இருந்தா இன்னும் அதிகமா SOT வரும். ஆஃப்டர் 5 months ஸ்டில் நோ பேட்டரி ஹெல்த் 100லயே தான் இருக்கு. இப்படி இருக்கிற பேட்டரிக்கு நான் 1 பாயிண்ட் லெஸ் கூட பண்ணணும்னா ரீசெண்டா ஏன் ரெடியூஸ் பண்ணேன்னு சொல்றேன். ரீசெண்டா ட்ரையல் வெர்ஷன் ஆரிஜின் OS அப்டேட் பண்ணேன். அதுல இருந்து 8 to 9 hours தான் கிடைக்குது. அதனால தான் கொஞ்சம் குறைச்சு விட்டேன். நைஸ். பர்ஃபார்மன்ஸ் பாருங்க 8.88. நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்த நேர்மையான வார்த்தையை பாருங்க 8.88 out of 10. பாத்திருக்கீங்களா இன்னைக்கு? அது புரியுது. ஸ்னாப்டிராகன் 888ல பார்த்த நம்பருங்க அது. சரி, இதுல இருக்கிற 8th Gen 3 ப்ராசஸரோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை டெய்லி நான் எவ்வளவு யூஸ் பண்ண தெரியல ப்ரோ. யூஸ் பண்றேன்னே தெரியல. இந்த ப்ராசஸரை இப்போ இருக்கிற கேம்ஸ்க்கு போட்டு இவனுங்க வேற 8080 Gen 5 எல்லாம் புதுசா கொண்டு வந்து பிரைஸை இன்க்ரீஸ் பண்றானுங்க. கரெக்ட். இதை சொல்லணும்னு தோணுச்சு ப்ரோ, அதான் சொல்லிட்டேன். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ, பட் கொஞ்சம் ஹீட் ஆகுற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் ப்ராப்ளம். அதர்வைஸ் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இதுல கேமரா பாத்தீங்கன்னா 7.97 ப்ரோ. இது என்ன நீங்க how come this value is 8.8 அக்யூரேட்டா 7.97லாம் வந்து இட்ஸ் கிரேசி யூ நோ. 8 சொல்லிட்டா உனக்கு திமிரு ஏறிடும். இல்ல 7.97. இது என்ன இந்த காலேஜ்ல வந்து ரேண்டம் ப்ராசஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க. நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் CGPA மாதிரி போட்டுக்காரு. அந்த 0.12 0.31 நான் கேமரா சூப்பரா இருக்கும்னு நினைச்சு இந்த மொபைல் நான் வாங்கினேன் ப்ரோ. பட் சம்டைம்ஸ் நல்ல லைட் கண்டிஷன்ஸ்ல போட்டோ சூப்பரா இருக்கு. ரிசல்ட் பார்த்துட்டு நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி Vivo V27 மொபைல் வச்சிருந்தேன். அதுல போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி போர்ட்ரேட் சம்டைம்ஸ் ஃபிளாக்ஷிப்ஸ் லெவல்ல இருக்கும். அது கேமரா போனுங்க. ஆமா, V சீரிஸ்னாலே வந்தானே. அதுல இருந்து இந்த மொபைலுக்கு வந்ததுனால கேமரா கொஞ்சம் கம்மி மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்து சாஃப்ட்வேர் 9/10. நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஃபுல் Vivo மொபைல லாஸ்டா ஒரு 7 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வண்டேஜ் OS நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, நல்லா இல்லாத மாதிரியும் இருக்கும். ரெண்டுமே மிக்சட் ஃபீல். இந்த OS யூஸ் பண்ணி பழகிட்டேன். வேற OS போனா நிறைய ஃபீச்சர்ஸை மிஸ் பண்ற மாதிரியே இருந்துச்சு. அதான்
நத்திங் OS யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுக்கு எனக்கு பிடிக்கல. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் உள்ள போய் மாத்த வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நான் திரும்ப ஐக்கூவே வாங்கணும்னு யோசிச்சேன். இப்ப நான் கரண்டா ஆரிஜின் OS வரை யூஸ் பண்றேன். ஃபண்டச் OSல இருந்து ஆரிஜின் OS ரொம்ப நல்லா இருக்கு. அனிமேஷன், லாக் ஸ்கிரீன் இந்த மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ன இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா பேட்டரி, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. மற்றபடி சூப்பர். சர்வீஸ் 9.9 out of 10. பொதுவாக விவோ அண்ட் ஐக்கூ சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க. எனக்கு சின்ன ப்ராப்ளம்னாலும் நான் அந்த நல்ல கேர் பண்ணி கேர் எடுத்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மெயின் சிட்டியில மட்டும்தான் ப்ரோ நான் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பாண்டிச்சேரி சர்வீஸ் சென்டர்லாம் விசிட் பண்ணியிருக்கேன். எல்லா சர்வீஸ் சென்டர்லயுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஸ்நாக்ஸ், டிவிலாம் கூட இருக்கு. டாக் அபவுட் ஆன்லைன் கம்யூனிட்டி ஆஃப் விவோ அண்ட் ஐக்கூ ப்ரோ. நான் லாஸ்டா யூஸ் பண்ணது விவோ V27. மொபைல் கேமரா ஆப் லேக் ஆக ஆரம்பிச்சது. கம்யூனிட்டியில ஒரு ரிப்போர்ட் பண்ணதுக்கு அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணி அப்டேட் கொடுத்தாங்க. இருந்தாலும் இஷ்யூ ஃபுல்லா சரியாகல. திரும்ப ரிப்போர்ட் பண்ணனேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு ஃபேக்ட் ப்ரோ, கம்யூனிட்டியா இருக்கு. விவோ ஐக்கூ கம்யூனிட்டி சூப்பர், விவோ ஐக்கூ பிராண்ட் சூப்பர். பட் வெளியில மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு கேங் வச்சிருக்காங்க. அவங்க கிடைச்சாங்கன்னா கசக்கிடலாம் ப்ரோ. அவனுங்களாலதான் மரியாதை போகுது. அந்த பிராண்டே அடிவாங்க. அவனுங்களாலதான். நான் அந்த பூனை எல்லாம் சொல்றேன்ல, நல்லா யோசிச்சு பாருங்க ப்ரோ. விவோ போன் எப்படி போட்டோ எடுக்கும்? நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்றோம். நம்ம மக்கள் பாருங்களேன், அது இப்படிதான் ப்ரோ எடுக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், அழகா என்ன பண்ணிட்டேன்னா நேரா போறேன், டெக்ஸ்டர் மோட் யூஸ் பண்றேன், அந்த மாதிரி போய் எடுக்கிறேன் ப்ரோ, நல்லா இருக்குங்கிறாங்க. இது வந்து சொல்யூஷன். இந்த சொல்யூஷன்லாம் பேச மாட்டாங்க அவனுங்க என்னன்னா, இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அது சூப்பரா தான் இருக்கு, உனக்கு எடுக்க தெரியல, போன் அவ்வளவுதான் பாயா, அந்த மாதிரி இந்த மாதிரியே பேசிட்டு தெரிஞ்சு என்ன ஆயிடுதுன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டே வராது. இருக்கிறதெல்லாம் சூப்பர் சூப்பர்னு இருக்கானுங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதர்ஸ். நான் மெயினா இந்த மொபைல் வாங்க ரீசனே பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் சிப் தான் ப்ரோ. லாஸ்டா நான் யூஸ் பண்ண V27 மொபைலே Dimensity 7200 ப்ராசஸர் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து, ஆப்டிமைசேஷன் நல்லா தான் இருந்தது. ஆனா கேம்லாம் குள்ள லேட்டன்சி ஃபீல் ஆகும். ஸோ அதிகமா இருந்தது. 5G கேம்லாம் ஆட முடியல. என்னதான் லேட்டன்சி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் இந்த மொபைலை சூஸ் பண்ணேன். ஓல்டு மொபைல் அம்மா யூஸ் பண்றாங்க. அண்ட் எனக்கு இதுல இருக்கிற IR பிளாஸ்டர்ஸ் நிறைய சிச்சுவேஷன்ல யூஸ் ஆச்சு ப்ரோ. ஸ்பீக்கர் சவுண்ட் கூட சூப்பரா இருக்கு. பட் சில மொபைல்ஸ்ல கூட கம்பேர் பண்ணும்போது அதை விட இது கம்மி மாதிரி தான் ஃபீல் ஆகுது, வால்யூம் லெவல்ல மட்டும். பட் கிளாரிட்டி வைஸ் சூப்பர். பில்டு குவாலிட்டி வைஸ் பிளாஸ்டிக் பாடி தான் இருந்தாலும் ஓகேங்கிற அளவுக்கு தான் இருக்கு. நோ ப்ராப்ளம் டில் நவ். லாஸ்டா என்னோட ஃப்ரெண்டோட நாடு CE5 வச்சிருக்கான். அதை யூஸ் பண்ணி பார்த்தா அதுல பேக் குவாலிட்டி எனக்கு பிடிக்கல. ஃப்ரண்ட் கேம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும்னு தோணுச்சு ப்ரோ அதுல. ஸோ கன்க்ளூஷன், நான் ஐம் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் மொபைல் ப்ரோ. என்ன ஒன்று, ஒரு நல்ல அப்டேட் கொடுத்து பேட்டரியை மட்டும் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நான் அப்டேட்டே பண்ண மாட்டேன் ப்ரோ. இந்த மொபைல் அப்படியே யூஸ் பண்ணுவேன். ஆஃப்டர் ஒரு 5 months கழிச்சு சொல்றேன். அந்த ஆரிஜின் OS இப்போ தானே வந்திருக்கு, கண்டிப்பா பெட்டர் ஆகுங்க, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவன் வந்து இந்த ஆஃப்டர் 5 months ரிவ்யூல ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாரு. இந்த 5 மாசத்துல வந்து ஒரு ஃபண்டச் OSல ஆரம்பிச்சு ஆரிஜின் OSல வந்து லேண்ட் ஆன வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இது வந்து நியோ 10Rக்கு வந்திருக்கா. ஓ மை காட், இவர் எந்த ஃபோனை பத்தி பேச போறாருன்னு எனக்கு வந்து தலை சுத்துதுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆரம்பிக்கும் போது K20 ப்ரோன்னு ஆரம்பிக்கிறாரு. சரி, இவர் வந்து என்னன்னா மல்டிபிள் ஃபோன்ஸ். ஆமா, டோனி மோண்டானா அப்படிங்கிறவர் வந்து AK அப்படின்னு போட்டிருக்காரு. சொன்னீங்க டோனி மோண்டானா. சரி விடுங்க, நல்லது தானே. டோனி ஸ்டாக்னா அவ்வளோ சூப்பர் மாஸ்ல. அப்புறம் AK அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. மார்ச் 2020ல இருந்து ரெட்மி K20 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இருக்கேன். 21K வாங்கினேன். டிஸ்பிளே ப்ரோக்கனு மோட்டோ 1 பவர் வந்து 5800 எக்ஸ்சேஞ்ச் போனஸ்ல அப்ளை பண்ணிட்டு நான் வாங்கினேன். அப்புறம் 1 year ஓல்டு தான் மாடல் தான் ப்ரோ K20 ப்ரோ. அண்ட் ஆல்மோஸ்ட் 4 years பிரைமரி ஃபோனா இதுதான் இது வரைக்கும் சாலிடா ஒர்க் ஆகுது. அப்புறமா 2024 மே மாசம் தான் iPhone 15 Pro Max ஸ்விட்ச் ஆனேன். பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். பட் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா டிஸ்பிளே பேட்ச் இஷ்யூ அது இதுன்னு சொல்லிட்டு 2024 நவம்பர் வந்தது. இவ்வளவு காஸ்ட்லி போன்ல இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தது ப்ரோ. செல் பண்ணலான்னு பிளான் பண்ணி மிட் ரேஞ்ச் போனை வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா சென்னை ஃபுல்லா ரீசேல் ரேட் ரொம்ப சீப்பு. வாரண்டில ஆப்பிள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிருக்க அப்புறம் போனை என் பிரதருக்கு கொடுத்தேன். அப்புறமா தான் S24 Ultra வாங்கினேன். 7+ months S24 Ultra தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனஸ்ட்லி ஐபோனை விட இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. ஆண்ட்ராய்ட் ஃப்ரீடம் வேற லெவல் தான். எவ்ரிதிங் இஸ் இன் மை கண்ட்ரோல். இப்போ K20 Pro பத்தி சொல்லணும்னா ஷிப் ஒர்க் 40 to 50 degrees டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் டிராப்ஸ், ரஃப் யூசேஜ், ஸ்டில் ஃபோன் அலைவ் ப்ரோ, கிக்கிங், ஃபயர் பர்ஃபார்மன்ஸ். ஃபிளாக்ஷிப் இல்லை, ஆனால் வாட்ஸ்அப், டெலிகிராம், டவுன்லோடு, ப்ரௌசிங், PS2 கேம்ஸ், மாடரேட் கேமிங் எல்லாமே ஹேண்டில் பண்ணுது ப்ரோ. கேமரா ஆவரேஜ் தான், பட் ஒர்க்குக்கு 10 to 30 photos டெய்லி, நோ ப்ராப்ளம். பிக் சர்ப்ரைஸ் என்னன்னா பாப்அப் செல்ஃபி கேமரா இன்னும் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது ப்ரோ.
இது இவ்வளோ இயர்ஸ் சர்வைவ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. நம்ம அந்த மெக்கானிசம்ல அது சர்வே இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. பேட்டரி டீகிரேட் ஆகி 4 hours SOT வருது ப்ரோ. கோபிக்ஸ்ல 2200 பேட்டரி சேஞ்ச் பண்ணேன். லோக்கல் ஜாப்ல ரிஸ்க் இருக்குன்னு வேணான்னு சொல்லி இப்போ நான் பேட்டரி டீசெண்டா இருக்கு. ஆஸ் சீஃபேரரா, சீஃபேரர்னா இது கடல். ஓ இந்த டைம் நான் இப்பதான் ப்ரோ பார்க்குறேன். ஆஸ் அ சீஃபேரர் கோயிங் டு மல்டிபிள் கண்ட்ரீஸ், ஈசிம் ஒரு கப்பல்ல வேலை செய்யறாங்க, வரப்பிரசாதம். கப்பல் டிராவல் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஈசிம் ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இப்போ S24 Ultra இருக்கும்ல, ஆமா ஆமா, போற கண்ட்ரீஸ்க்குலாம் ஏத்த மாதிரி நான் ஈசிம் மொபைல் மேட்டர்ல பை பண்ணி யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. ஆனா K20 Proல ஈசிம் இல்ல, அதனால S24 Ultraல ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா பர்சனல் பிரைமரி போன்ல வேலையில வச்சு நெட்வொர்க்காக யூஸ் பண்றது கம்ஃபர்டபுளா இல்ல. பர்சனல் போனை வெளியில வச்சு யூஸ் பண்ணணும்ல, இதுதான் டெய்லி யூசேஜ் ரெடியூஸ் பண்ண மெயின் ரீசன். ஸோ மொத்தம் ஃபோனை விட்டு விலகிறதுக்கு இதுவே ஒரு ரீசனாக இருக்கு. ஓல்டு ஒய்ஃபை வெர்ஷன் இருக்கிறதுனால என்னோட ஷிப்பு ஒய்ஃபைல கனெக்ட் ஆக ஸ்ட்ரகிள் ஆகுது. என்னோட K20 Pro டியூ டு டிராஃபிக், நான் டிராஃபிக் டைம்ல கூட பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. பட் S24 Ultra அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுது. இப்போ ஐ ஹேவ் டு கிவ் அப் மை K20 Pro பிகாஸ் ஆஃப் ஒய்ஃபை. ஈசிமும் இல்ல பாத்தீங்களா, எனக்கு மனசு இல்ல, பட் செல் பண்ண மாட்டேன். என் அம்மாவுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். மினிமம் இன்னொரு 3 வருஷம் நான் இதை யூஸ் பண்ணலாம் S24 Ultraவை. Planning to get Pixel 7a, which is having eSIM and good camera. I am sure K20 Pro replace பண்ண முடியாது, but gonna try it. March 2020 ல இருந்து 2026 வரைக்கும் ப்ரோ K20 Pro real savior phone, கிங்னு போட்டு வச்சிருக்காரு. As a 15 Pro Max user and S24 Ultra user, என்னால ஒரு கம்பேரிசன் கொடுக்க முடியும். S24 Ultra review also possible. நீங்க நல்ல ஒர்த்தான கண்டென்ட்ஸ் போடுறீங்க. I wish to share my review of my K20 Pro. Thanks brother. வெரி ஸ்ட்ராங் கம்யூனிட்டியா பில்ட் ஆகுது. தேங்க்யூ ப்ரோ. நீங்க ஆக்சுவலா இது S24 Ultra பத்தி சொல்லலாமே. இன்னும் 15 Pro Max கமெண்டா போடுங்க, இல்ல மெயில் கூட போட்டு விடுங்க. 15 Pro Maxக்கும் S24 Ultraக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க ரெண்டுக்குமே டேட்டா இருக்குல்ல, கம்பேர் பண்ணி கூட சொல்லுங்க நீங்க. கண்டிப்பா. ஸ்பைடி அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, மை செல்ஃப் சிவா ஹியர். ஆமா, நான் தான் எழுதுனேன். என்னோட இன்னொரு ஐடி இது. ஐ பாட் ஒன். உங்க ஃப்ரெண்டு சிவா அவனா நட்டாத்துல சைக்கிள் விட்டு போனவன் தானே நீ, உன்னை டீல் பண்றேன்டா. I bought OnePlus 15R yesterday by pre-booking. This one is my initial impression only. Okay. First of all, I should say the battery is massive. I'm a heavy user and I could not drain the battery from 100 to 20% the whole day. Today morning தான் சார்ஜ் பண்ணேன் ப்ரோ. அகைன் சார்ஜிங் ஸ்பீட் டீசென்ட், 45 minutes ஆகுது. 17%ல இருந்து ஃபுல் ஆகிறதுக்கு. நான் ப்ரீவியஸா போக்கோ FI யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவே சம போனாச்சு. நான் ஒரு 3 months முன்னாடி தான் போட்ட ஃபீட்பேக் கமெண்ட்ல நீங்க கூட பேசியிருந்தீங்க. ஃபார் சம் ரீசன் எனக்கு HyperOS போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பட் ஸ்டில் FI ஒரு தரமான டிவைஸ் தான். ஸோ அதை நான் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். வேற வாங்கலாம்னு யோசிச்சேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் iQOO 15. ஆல்மோஸ்ட் மினிமம் 65Kக்கு லான்ச் ஆகும்னு நினைச்சேன். 73Kன்னு வச்சுட்டான். ஸோ வேற என்ன வாங்கலாம்னு பார்க்கும்போது 15R எனக்கு ப்ராமிசிங்கா இருந்துச்சு. என்னோட யூசேஜுக்கு ஒரு கரெக்டான ஃபோனா ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அதை வாங்கிட்டேன். OnePlus Nord Buds 3 2K பிரைஸ்ல இருந்தாலும் சும்மா இல்லை ப்ரோ. அதுவும் பேட்டரி லைஃப்லாம் தரமா இருக்கு. நான் Redmi Buds 6 யூஸ் பண்ணேன். ஆன் பார் இருந்துச்சு ப்ரோ இந்த பட்ஸ். குடோஸ் ஃபார் தட். ரெண்டுமே ஒரே பட்ஸ் தாங்க. ஆமா, பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம். என் ஃப்ரெண்டோட iQOO 13 வச்சிருக்கான், 8 லிட் சிப் செட். இதுவும் அதுக்கும் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது ப்ரோ. இன்ஃபேக்ட் ஹீட் எதுவுமே ஆகல. நான் நல்லாவே கேம் ஆடுவேன். COD மொபைலு, இப்போ ரீசெண்டா RDR நெட்ஃபிளிக்ஸ் மொபைல் கேம் வேற எல்லாமே போட்டு ஒன் டே டெஸ்ட் பண்ண ப்ரோ. பேட்டரி அண்ட் ஹீட் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே பெரிய குடோஸ் கொடுக்கணும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறு. ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கு ப்ரோ. UI HyperOS இருந்து ஸ்விட்ச் ஆனதுனால சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் ஐ ஃபீல் லைக் கரண்ட் Oxygen OS லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன் அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி பிளாஸ்ட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே எஸ்பெஷலி அந்த டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே ஃபீல் ஆகுது. அந்த ஸ்மூத்னஸ் வந்து OnePlus ஓட 160 Hz இப்போ. அப்புறம் கேமிங்க்கு நல்லா யூஸ் ஆச்சு. FPS வந்து 165க்கு சப்போர்ட் பண்ணுது. COD அண்ட் BGMI. ஸ்பீக்கர் சவுண்டும் நல்லா கிளியரா இருந்துச்சு ப்ரோ. பெஸ்ட் ஃபார் மல்டிமீடியா யூசேஜ். அண்ட் RAM மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி குட். ஆப் மெமரியை க்ளோஸ் பண்ண விடல. 12 ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் ஆப் போனா அதை எங்க விட்டனோ அங்கேயே இருந்துச்சு. சூப்பர். போக்கோ 3 ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலே அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் ஆப் ரீஸ்டார்ட் ஆயிடும். கேமரா இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறமா நான் ஃபுல் ரிவ்யூல சொல்றேன். 10 இயர்ஸா உங்க சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேனா. உங்களை பார்த்து தான் கேட்ஜெட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எனக்கு. இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு எதுனா ஃபோன் ஆர் கேட்ஜெட்ஸ் வேணும்னா என்கிட்ட தான் கேட்பாங்க. எனக்கும் தெரிஞ்சதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்க சேனலை செக் பண்ண சொல்லுவேன். OG சீக்கிரமா ஒரு மீட்டப்பை போடுவீங்களே தலை. iQOO ஈவெண்ட்டுக்கு என்னால வர முடியல.
பை த வே லவ் யுவர் ஒர்க் ப்ரோ அண்ட் ரீசெண்டாக உங்களை பார்த்து ஃபிட்னஸ்லையும் இன்ஸ்பயர் ஆகி ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கேன். சூப்பர், சந்தோஷமா இருக்கு கேட்கறது. வாழ்த்துக்கள். ஸ்பைடி அதான் சிவா ப்ரோ, ஹாப்பி டு நோ. ரைட்டுங்க. ஸோ சமதான். ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு மாசான டிவைஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் கௌதம் ப்ரோ சொன்னதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஐகோட சைட்ல ரீஃபப்டு ஐகோ இருக்கு. சும்மா போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கிக்கோங்க. எனக்கு என்னமோ அது ரொம்ப வேல்யூ ஃபார் மணின்னு தோணுது. இப்போ எல்லாரும் போடுற பிரைஸ் எல்லாம் பார்க்கும்போது வயிற்றுச்சலா இருக்கு. கண்டிப்பா அதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. 16 ஃபைட் எல்லாம் கடைசி தூக்கிடுங்க. சீரியஸா 16 வந்து எப்பயுமே ப்ராமிசிங்கா இருக்கும். 4 வருஷம் அடிச்சு தரலாம் அந்த போன். ரைட்டுங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. கௌதம் பார்க்கலாங்க. பாய். வரட்டா